என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இம்மானுவேல் பிறந்து விட்டார். அழகான பாடல்கள், அற்புதமான இசைக்கருவிகளோடு இந்த உலகத்திற்கு அறிவித்து விட்டோம், இம்மானுவேல் பிறந்து விட்டார். ஆனா அருங்குடையில் உட்கார்ந்திருக்கிற பல பேருக்கு அது முகத்திலேயே தெரியல. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. வெரி குட். இப்ப நான் இந்த மறையுரையில எப்பெல்லாம் இம்மானுவேல் அப்படின்னு சொல்றனோ அப்பெல்லாம் நீங்க உங்க வலப்புறமோ இடப்புறமோ இருப்பவருடைய கையை பிடிச்சி இயேசு உங்களோடு அப்படின்னு சொல்லணும். கடவுள் நம்மோடுன்னு சொல்ல வேணாம், இயேசு உங்களோடு அப்படின்னு சொல்லணும். இம்மானுவேல், இம்மானுவேல். அவங்கெல்லாம் என்ன புறையினத்தாரா? நீங்களும் சொல்லலாம். உங்களுக்கெல்லாம் தடுப்பு யாரும் கிடையாது, நீங்களும் சொல்லலாம். இம்மானுவேல், இம்மானுவேல். இங்க ரெண்டு பேரு நல்லா குள்ளாகலாம் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு எங்கடா திரும்புறது, உட்கார்ந்து முடிச்சிட்டு போயிருவோம், சீக்கிரமா முடிஞ்சா சீக்கிரம் போகலாம் இல்ல. இம்மானுவேல். என் அன்பு மக்களே, இந்த 2025 ஆண்டு யூபிலி ஆண்டிற்கான கடைசி பெருவிழாவாகிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வரும்போதெல்லாம் என்னுடைய சின்ன வயது ஞாபகத்திற்கு வரும். நான் ஒரு கிராமத்தான், நீங்க எல்லாமே பெரிய திருச்சி மாநகரத்தை சார்ந்தவர்கள். ஆனா முகத்தை பார்த்தா அப்படி தெரியல, உட்கார்ந்து இருக்கிறது மட்டும் அப்படி தெரியுது. ஓகே, நான் ஒரு பக்கா கிராமத்தான். 8ஆம் வகுப்பு வரை என்னுடைய கிராமத்தில் தான் படித்தேன், வளர்ந்தேன். இந்த 8ஆம் வகுப்பு வரை கிறிஸ்துமஸ் வந்து விட்டாலே செம்ம ஜாலியா இருப்போம். காரணம் என்ன அப்படின்னா 15 நாள் லீவு, 5ஆம் தேதியே லீவ் விட்டுருவாங்க. இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. 24ஆம் தேதி வரை பள்ளிக்கூடத்தை வைக்கிறாங்க. கரெக்டா? 5ஆம் தேதியே பள்ளிக்கூடம் லீவ் விட்டுருவாங்க. 3ஆம் தேதி தான் அடுத்து ஸ்கூலுக்கே போகணும். கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எல்லார் வீட்டுக்கு முன்னாடி குடில் செய்வோம். வீட்டுக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா வீட்டுக்குள்ள குடில், அதுக்கு குடில் போட்டி வேற வைப்போம். வீட்டுக்கு முன்னாடி குடில், அதுக்கு பிரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா மிரண்டு ஓடிடுவீங்க. எங்க ஊர்ல இருக்கிற பெரிய காட்டுக்கு போய் அந்த புல்ல அறுத்து அதை தோல்ல சுமந்து அப்படியே மெதுவா வந்து அதுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் போட்டு அவனுக்கு வாங்கி குடிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா அதை கட்டி கட்டி பெரிய குடிலா செஞ்சு நைட்டு காவலுக்கு 2 பேரும் படுத்து கிடப்போம். இதுக்கு ஏன் படுத்து கிடப்போம்னா கிறிஸ்துமஸ் குடில் சுரூபம் காணாம போயிரும். நிறைய டைம் காணாம போயிரும். எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் செஞ்ச குடில்ல அடிக்கடி சூசையப்பர் தான் காணாம போயிருவார். காணாம போற சூசையப்பருக்கு பதிலா பக்கத்தில் இருக்கிற இடையர் ஒருத்தர் இப்படி இருப்பார். நீங்க பாத்தீங்கன்னா நல்ல சொட்ட மண்டையா, வெள்ளை சொட்ட மண்டையா இருப்பார். அவரை தூக்கி நைஸா அப்படியே சூசையப்பருக்கு பக்கத்துல வச்சிருவோம். ஓகே, சூசையப்பர் காணாமல் போய்விட்டார், இடையர் சூசையப்பர் ஆனார். இது முதல் தயாரிப்பு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம தயாரிப்பு என்ன அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடியே மாவை ஆட்டணும். இதுக்கு அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, இவங்க கூடவே போய் உட்கார்ந்து அந்த உரல்ல ஆட்டி அதை பெரிய அண்டாவுல சுமந்து வந்து, ஏன்னா 2 பேர் 3 பேர் கிடையாது, 15 பேர் இருப்போம். ஒரு வீட்டுல 15 பேர் இருப்போம். ஒரு ஆளுக்கு இப்ப சாப்பிடுற மாதிரி 2 தோசை எல்லாம் கிடையாது, 5 தோசை சாப்பிடுவோம். அப்போ யோசித்து பாத்துக்கோங்க, இந்த 5 தோசைக்காக பெரிய அண்டாவுல மாவு அரைச்சிட்டு வந்து வீட்டுல வச்சு எப்படா கிறிஸ்துமஸ் வரும், எப்படா 25 காலையில வரும், தோசை சுடுற சத்தம் கேட்கணுமே ஆசையோட போய் உட்கார்ந்தா எங்க அம்மா அந்த காலத்துக்கு ஹாட் கேஸ் இருக்குது, என்னது கடாப்பெட்டி, அதை வச்சிருப்பாங்க. அந்த கடாப்பட்டி சைஸ்க்கு தோசையை ஊத்துவாங்க பாருங்க.
இப்பெல்லாம் நீங்க லைட்டா எடுக்கிறீங்க, அப்பெல்லாம் ஒரு கரண்டியே இருக்கும், ஒரு அலுமினிய கரண்டி ஒண்ணு இருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும். அதை எடுத்து ஊத்துனாங்கன்னா இவ்வளவு பெருசு இருக்குங்க தோசை. இப்பெல்லாம் அந்த தோசையை 3 பேர் வெட்டி சாப்பிடலாம், ஆனா நாங்க 5 சாப்பிடுவோம். இப்படி ஜாலியா என்ஜாய் பண்ண கிறிஸ்மஸ் இன்றைக்கு கிறிஸ் மட்டும் இருக்கிறார், மஸ்ஸ காணல. ஏனெனில் அந்த ஒரு கொண்டாட்டம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் மறைந்து போய்கொண்டே இருக்கிறது. என் அன்பார்ந்தவர்களே, இதை மனதில் வைத்தவாறு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 3 வாசகங்களில் மிக முக்கியமான 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, இன்றைய முதல் வாசகத்துல எசாயா இறைவாக்கினர் 9:6 சொன்னார், இன்று உங்களுக்கு ஒரு குழந்தை தரப்பட்டுள்ளது, ஆண் மகவு தரப்பட்டுள்ளார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதற்காக இந்த ஆண்மகவு தரப்பட்டுள்ளார் என்பதை தீத்துவுக்கு எழுதிய கடிதத்துல பவுலடியார் இன்றைக்கு 11வது வசனம் முதல் வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். ஏனெனில் இந்த மீட்பர் வழியாக கடவுளின் அருள் நமக்கு கிடைத்துள்ளது என்று சொல்லுகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா தட்டினீங்கன்னா நிறைய அருள், கஞ்சத்தோட தட்டினீங்கன்னா கஞ்சத்தனமான அருள். எனவே இந்த ஆண் மகவு கடவுளின் அருளை நமக்கு தருவதற்காக வந்திருக்கிறார். இம்மானுவேல், இம்மானுவேல். இந்த பாருங்க, கிறிஸ்து பிறப்பு திருப்பலியில இந்த ஓர வஞ்சனை எல்லாம் பண்ணாதீங்க. பாவம், அந்த மனுஷன் கண்ணை மூடிட்டாரு, அவர் விண்ணகத்துக்கு மண்டகத்துக்கு போகட்டும்னு விட்டுறாதீங்க. சொரண்டியாவது சொல்லுங்க, இம்மானுவேல், இம்மானுவேல். இதுக்கு தான் சொல்ற, கணவன் மனைவியா உட்காராதீங்க பூசையில. இப்ப சொரண்ட முடியல பாத்தீங்களா? எங்க சொரண்டணும் என்ன? அதனாலதான் சொல்றேன், எப்பவுமே திருப்பலிக்கு போனா வெவ்வேறு நபரோட உட்காருங்க, அப்பதான் செபிக்க வரும். குட். கடவுளின் அருளை நமக்கு தந்திருக்கிறார். எங்கிருந்து என்பதற்கு பதிலை இன்றைய நற்செய்தியில மிக அழகாக லூக்கா 2:11 சொன்னார். இதோ இன்று ஆண்டவராகிய மெசியா தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்துள்ளார். மீண்டும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்று உங்களுக்காக ஆண்டவராகிய மெசியா தாவீதின் ஊரில் பிறந்து கடவுளின் அருளை கொடுத்து நமக்காக ஒரு மகனாக பிறந்திருப்பதே கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு. இப்ப அப்படி எந்திரிங்க மக்களே, சீக்கிரமா எந்திரிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா எந்திரிங்க. இப்ப கண்டுபிடிச்சிடலாம், இப்ப கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட். இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்க கைய வலப்புறம், இடப்புறம், பின்புறம், முன்புறம், எல்லா புறமும் நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. இன்று ஆண்டவராம் மெசியா, அவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்காக பிறந்துள்ளார். நல்லா கையை பிடிச்சு, பிறந்துள்ளார். இப்போ என்னைய பார்த்து, இன்று நமக்காக ஆண்டவராகிய மெசியா தாவீதின் ஊரிலே பிறந்துள்ளார். பிறந்திருக்க பாலகனுக்கு இப்போ ஒரு பாட்டு பாட போறோம். பழைய பாட்டு தான், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்ற பாடலை நல்லா கைதட்டி ஐயா வாழ்க என்று சொல்லி அவரை இப்பொழுது இந்த பாடலோடு பாடுவோம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நல்ல கைகளை தட்டி, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வாய் திறந்து, இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். வலது கரத்தை உயர்த்தி, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சத்தமாக, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே தேவனுக்கே மகிமை.
நாமத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. அமர்ந்து கொள்ளுங்கள். சிடம் சிடம். தாவீதில் பிறந்தவர் நமக்காக கடவுளின் அருளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றனர். அதிலே ஒரு சில குழந்தைகள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தனர். எடுத்துக்காட்டு புனித அந்தோனியார். ஒரு சில குழந்தைகள் இந்த உலகத்திற்கு அழிவை கொண்டு வந்தனர். எடுத்துக்காட்டு ஹிட்லர். ஒரு சில குழந்தைகள் இந்த உலகத்தை வாழ்வதற்காக, இந்த உலகம் வாழ்வதற்காக தங்களையே கொடுத்தார்கள். எடுத்துக்காட்டு அன்னை தெரேசா. ஒரு சில குழந்தைகள் இந்த உலகத்தையே அடிமையாக்க நினைத்தார்கள். எடுத்துக்காட்டு நெப்போலியன். ஆனால் இந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு வரலாற்றுக்குள் பிறந்தவைகள். ஆனால் இயேசு என்ற மீட்பர் வரலாற்றை உருவாக்கி பிறந்தவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வரலாற்றை உருவாக்கியவர். எப்படி? தன்னுடைய பிறப்பிற்கு பின்பு இந்த வரலாற்றை முன் பின் என்று பிரித்து இந்த வரலாற்றை உருவாக்கியவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல மக்களே, நமது ஆண்டவர் இயேசுவின் பிறப்பினால் தொன்மையான ஒன்று மனிதனிடமிருந்து மீண்டும் கொடுக்கப்படுகின்ற நிகழ்வே கிறிஸ்து பிறப்பு நிகழ்வாகும். அது என்ன? அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பின் முக்கியமான செய்தி. எதை? இந்த தொன்மையான ஒன்றை கிறிஸ்து மீண்டும் தன்னுடைய பிறப்பால் மனிதனுக்கு கொடுத்தார் என்பதை அறிந்து கொள்ள லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் இந்த உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை, எதை மனிதன் இழந்தான், எதை இந்த கிறிஸ்து தேடி வந்தார் என்ற தேடல் மிக முக்கியமானது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடக்க நூல் 5வது அதிகாரத்திற்கு செல்லுங்கள். தொடக்க நூல் 5வது அதிகாரத்துல 1 மற்றும் 3வது வசனங்கள் மிக மிக முக்கியமானது. மனிதன் இழந்ததை சுட்டி காட்டுகிறது. தொடக்க நூல் 5வது அதிகாரம் 1-3 சொல்லுகிறது. அதுல 1வது வசனம் சொல்லுகிறது, ஆதாமை கடவுள் எப்படி படைத்தார்? அவருடைய சாயலில், கடவுளுடைய சாயலில் ஆதாமை கடவுள் படைத்தார். இது 1வது வசனம். 3வது வசனத்துக்கு போங்க. ஆதாமுக்கு 130 வயதாக இருந்த பொழுது என்ன நடக்குது? அவனுக்கு அவன் சாயலிலும் அவன் உருவிலும் மகன் ஒருவன் பிறந்தான். பாருங்க, 1வது வசனத்திற்கும் 3வது வசனத்திற்கும் இடையிலேயே ஒரு நிகழ்வை நடத்தப்படுகிறது. அது என்ன? தான் கொடுத்த சாயலை இழந்து மனிதன் மனித சாயலோடு இருக்கின்றான். அதனால்தான் மக்களே, நமக்கு இன்னொருவரை அன்பு செய்வது மிக கடினமாக இருக்கிறது. சொந்த தாய் தகப்பனை முதியோர் இல்லத்தில் விடுவது அவ்வளவு சுலபமாக இருக்கிறது. ஏனெனில் நாம் ஒருவரையும் கடவுள் சாயலில் பார்ப்பதில்லை, மனித சாயலோடு பார்க்கின்றோம். இழந்தது மனிதனுடைய சாயல். இந்த இழந்ததால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் திருப்பாடல்கள் 51:5வது வசனத்துல மிக தெளிவாக பார்க்கலாம். திருப்பாடல்கள் 51:5 சொல்லுகிறது, தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். அப்படி என்றால் என்றைக்கு இதுக்குள் விழுந்தானோ அன்றைக்கு மனிதன் பாவியானான், கடவுள் சாயலை இழந்தான், மனித சாயலோடு இருந்தான். இதைத்தான் ரோமையர் எழுதிய கடிதம் 8:7 பவுலடியார் சொல்லுவார். ரோமையர் 8:7 பவுலடியார் சொல்லுவார்,
ஊனியல்பு மனநிலையை கொண்டவர்களாய் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? கடவுளுக்கு கடவுளின் இயல்பை இழந்து விட்டோம். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல். இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க மக்களே. நீங்க இன்னைக்கு போன்ல விஷ் பண்ணும் போதெல்லாம் சும்மா எப்ப பார்த்தாலும் இவர் தான் நம்ம அமெரிக்க அதிபர் மாதிரி அலோ அலோ அதெல்லாம் விட்டுட்டு, யாரு உங்களுக்கு போன் பண்ணாலும் ஏசு உங்களோடு சொல்லிட்டு பேச தொடங்குங்க. Do that. இன்னைக்கு நம்ம பேச்சு ஃபுல்லாவே இம்மானுவேலாக நம்மோடு பிறந்தவரிடம், நமக்குள்ளே பிறந்தவரை வாழ்த்துவது மிக முக்கியமானது. இன்னைக்கு போன்ல எல்லாம் இதே செய்யுங்க. ஏசு உங்களோடு என்ன சொல்லுங்க, மிரண்டு போய் சொல்லிடாதீங்க, சரியா? மைல்டா சொல்லுங்க. ஏசு உங்களோடு என்ன அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏசு உங்களோடு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க. எனவே இந்த மனிதன் கடவுள் தன்மையை இழந்து ஊனியல்பு நிலையை அடைந்ததால் he lost the likeness of God. கடவுள் தன்மையை இழந்து நிற்கின்றார். He lost the likeness of God. கடவுளை போல கடவுள் தன்மை உடையதை இழந்ததால் மனிதனாக இருக்கிறான். அதனால்தான் புனித அத்னாசியஸ், அகுஸ்தினார் என்ற 2 புனிதர்கள் சொல்லுகிறார்கள், God became man so that man might become a God. God became man so that man might become a God. இது தமிழ்ல சொன்னா ரொம்ப அழகா சொல்லிடலாம். மனிதனை கடவுளாக்க கடவுள் மனிதனானார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க மக்களே. மனிதனை கடவுளாக்க கடவுள் என்ன செய்யறாரு? மனிதன். அதான் கிறிஸ்துமஸ். அப்ப நீங்களும் நானும் இந்த கடவுள் தன்மையை இழந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் இங்கே ஒருவர் மனித நிலையில் நம்மோடு இருக்கிறார். நான் சொல்லலங்க, பவுலடியார் தன்னுடைய பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் 6:2 அதிகாரம் 6:7 நமக்கு தெளிவா சொல்லி முடிச்சிடுறார். பிலிப்பியர் 2:6-7 சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லுவார். கடவுள் வடிவில் விளங்கிய அவர். அப்ப கடவுள் தன்மையில் இருந்த அவர் என்ன செய்யல? அதை வலிந்து பற்றி கொள்ளவில்லை. மாறாக என்ன செய்யறாரு? அடிமை கோலம் பூண்கிறார். அதன் பின்பு மனித உருவு எடுக்கிறார். எனவே நாம் கடவுள் தன்மையை பெறுவதற்காக கடவுள் தன்மையில் இருந்த அவர் மனித உருவு எடுப்பதே கிறிஸ்து பிறப்பு. அன்பார்ந்தவர்களே, எப்படி இந்த பிறப்பை எடுத்தார் என்பதை பேராயர் ஃபுல்டன்ஷின் ரொம்ப அழகா சொல்லுவார். பேராயர் ஃபுல்டன்ஷின் ரொம்ப தெளிவா சொல்லுவார். பாருங்களேன், அவரு பழைய ஏற்பாட்ட ரேடியோவுக்கும் புதிய ஏற்பாட்ட டெலிவிஷனுக்கும் தொலைக்காட்சிக்கும் ஒப்பிடுவார். பழைய டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு பாத்தீங்கன்னா அது ரேடியோ. ரேடியோவுல என்ன மட்டும் கேட்க முடியும்? ஒளி மட்டும் தான் கேட்க முடியும். சத்தத்தை மட்டும்தான் கேட்க முடியும். வார்த்தையை மட்டும்தான் கேட்க முடியும். புதிய ஏற்பாட்டுல தொலைக்காட்சி என்னது? ஒளியும். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி டிவில வந்த ஒரே நிகழ்ச்சி ஒளியும். வெள்ளிக்கிழமை ஒரு 1/2 மணி நேரம் அத பாக்குறதுக்காக, தூர்தர்ஷனை பாக்குறதுக்காக ஓடி ஜன்னல்ல குதிச்ச நிறைய பேரு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அந்த 1/2 மணி நேரம் ஓடி போய் ஜன்னலை புடிச்சு, ஒரு டிவி தான் ஊர்லயே இருக்கும், எட்டி பார்த்து அப்பாடா 5 பாட்டு பார்த்தாச்சுடா. இதுல எக்கச்சக்க விளம்பரத்தை வேற போடுவாங்க. அழகா சொல்றாரு ஃபுல்டன்ஷின், ஏன் பழைய ஏற்பாட்டு ரேடியோ என்றால், பழைய ஏற்பாட்டு கதாநாயகர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, இறைவாக்கினர்கள், தாவீது எல்லோரும் கடவுளுடைய சத்தத்தை மட்டும் கேட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்டார்கள். ஒளியாக இருந்த அவர் பின்பு என்ன நடத்தார்? அந்த வார்த்தை மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். யோவான் 1:14 வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். ஒளியாக இருந்தவர் நம் கண்களுக்கு முன்பாக வண்ணமயத்தோடு படுத்திருப்பதே கிறிஸ்து பிறப்பு. பாருங்க, இங்க ஒரு கலர்ல படுத்திருக்கிறாரா, அங்க உள்ள ஜீசஸ் வேற கலர்ல இருப்பார். கத்தீட்ரலுக்கு போனீங்கன்னா அவர் வேற ட்ரெஸ் போட்டிருப்பார். அப்படியே கிராஃபோர்டுக்கு போனீங்கன்னா அந்த ஜீசஸ் வேற ட்ரெஸ் போட்டிருப்பார். நாம்
அழகாக வார்த்தையானவரை கண்களில் பார்க்கிறோம். 1 யோவான் 1:1 அழகாக அவர் சொல்லுவார். 1 யோவான் 1:1 அவர் அழகாக சொல்லுகிற வார்த்தை, இதோ நாங்கள் இந்த வடிவில் வந்த அவரை கண்ணால் கண்டோம். கண்ணால் கண்டோம். அடுத்தது உற்று நோக்கினோம். மூணாவது என்னது? தொட்டு உணர்ந்தோம். ஆக இந்த இயேசுவின் பிறப்பு என்பது கண்ணால் பார்ப்பதற்கும் உற்று பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் உரிய ஒரு பிறப்பாக இருக்கிறது. அதனால்தான் கடவுள் தன்மை விட்டுவிட்டு மனித தன்மைக்கு வந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த கடவுள் இந்த மனித தன்மையில் வருவதற்கு 4 M தேவைப்படுகிறது. 4 M இங்கிலீஷ்ல. அது என்ன? அதை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். முதல் M மிரக்கல். மிரக்கல். இயேசு மனிதனாக பிறக்க வேண்டும் என்பதே உலகத்தில் மிகப்பெரிய மிரக்கல். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தயவு செய்து எனக்கு கால் சரியா போச்சு, கை சரியா போச்சு, என் கண் சரியா போச்சு, அதல்ல. அதைவிட பெரிய மிரக்கல் இந்த கடவுளை என் கண்ணால் கண்டு உற்று பார்த்து கைகளில் தொடுவதே பிக்கஸ்ட் மிரக்கல். மிகப்பெரிய மிரக்கல். ஏனெனில் இது மனிதன் திட்டமிட்டதல்ல, மாறாக கடவுள் திட்டமிடுகிறார். தூய ஆவி அதை நிறைவேற்றுகிறார். எனவே 1வது எம் மிரக்கல். 2வது எம், அந்த மிரக்கலை செய்வதற்கு ஒரு மதர் தேவைப்பட்டார். ஒரு மதர். அது எப்படிப்பட்ட ஒரு மதர்? கன்னி பெண்ணாக இருக்கின்ற ஒரு மதர், தாழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு மதர், ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மதர், கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மதர், நம்முடைய தாய் மரியாள். கைகளை தட்டி அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. 2வது எம் மதர். 3வது எம் மிக முக்கியமானது. இந்த மதர் பெற்றெடுத்த அந்த மிரக்கலை வைப்பதற்கு பயன்பட்ட 3வது எம் மேஞ்சர். தீவன தொட்டி. தீவன தொட்டி, மேஞ்சர். இந்த தீவன தொட்டியில் தான் இந்த இயேசுவை கண்டார்கள், தொட்டார்கள். அதனால் இந்த தீவன தொட்டியிலிருந்து 4வது எம்மை ஆண்டவர் தருகிறார். தட் இஸ் மெசேஜ். இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் ஆண்டவர் அந்த மெசேஜ் நமக்கு தர்றாரு. என்ன மெசேஜ்? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி நல்லா கேட்டிருப்பீங்க. அந்த நற்செய்தியில அன்னை மரியாவுக்கு எந்த செய்தியும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே தாய்க்குரிய செய்தியை ஆண்டவர் கொடுத்து முடிச்சிட்டார். கரெக்டா? யோசேப்புக்குள்ள செய்தியும் கொடுக்கப்பட்டு விட்டது. வானக தூதரணிகளுக்குள்ள செய்தியும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு கூட்டத்திற்கு மட்டும் அந்த செய்தி தரப்படுகிறது. அதுவே இடையர்கள். இடையர்களுக்குத்தான் அந்த செய்தி தரப்படுகிறது. இந்த இடையர்கள் செய்தி என்பது மிக முக்கியமானது. என்ன செய்தி? அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடையர்களை பற்றி வாசிக்கும் பொழுது இன்னைக்கு 2வது அதிகாரத்துல லூக்கா சொல்லுகிறார் மிக அழகாக. நம்பர் 1, இந்த இடையர்களுக்கான செய்தி நம்முடைய செய்தி. அவர்கள் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். விழிப்பாயிருத்தல், விஜிலண்ட். இதைத்தான் அட்வென்ட்ல பேசிக்கிட்டே இருந்தோம். 4 வாரம் விழிப்பாயிருங்கள், 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 ஆயத்தமாயிருங்கள். முதல் செய்தி விழிப்பாயிருங்கள். அன்பார்ந்த மக்களே, தமிழ்நாட்டில் நமக்கு பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற நிறைய பேர் நியூஸ் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 வாரமாக வட இந்தியாவில் நடப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வெகு சீக்கிரத்துல உங்களுக்கும் எனக்கும் வரப்போகிறது. தயவு செய்து விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். கோயிலுக்குள்ள போய் ஃபாதர் அடிக்கிறாங்க. தெருவுல வச்சிருந்த அந்த கிறிஸ்துமஸ் அந்த தாத்தாக்குரிய ட்ரெஸ் தூக்கி வீசுறாங்க. ஒருத்தர் கார்ல இருந்து இறங்கி, யார் நீங்க, இது எங்க நாடு அப்படின்னு சொல்றான். வெகு சீக்கிரத்துல இங்கேயும் வரும். விழிப்பாயிருங்கள். 2வது செய்தி இந்த நற்செய்தியின் வழியாக நமக்கு சொல்லப்படுவது செயல்படுத்துங்கள். அந்த இடையர்கள் கேட்ட உடனே நம்மள மாதிரி அப்படியே உட்காரல.
எத்தனை செய்தி இந்த தளத்துல கொடுக்கப்படுது யோசிச்சு பாருங்க. இந்த அருங்குடை தியான இல்லத்துல எவ்வளவு குருக்கள் வந்து நற்செய்தி அறிவிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம செயல்படுத்தியிருந்தா போதும். இன்னைக்கு திருச்சி ஃபுல்லாவே யாருதான் இருக்கணும்? நம்ம மட்டும்தான் இருக்கணும். ஆனா நம்ம ரெண்டாவது செயல்படுத்துதல்ல கோட்டை விட்டுறோம். எங்க வெளியிலாம் கிடையாது. கேட்டை விட்டு தோண்டின உடனே கோட்டையை விட்டுறோம். கேட்டை விட்டு தாண்டின உடனே கோட்டை. நிச்சயமாக செயல்படுத்தினார்கள். அதனால் மூணாவதா என்ன செய்யறாங்க? வாருங்கள் வாருங்கள், நாம் பெத்லஹேமுக்கு போய் ஆண்டவரை பார்த்து விட்டு வருவோம். மூவிங், கடந்து செல்கிறார்கள், ஒரே இடத்தில் அல்ல. எனவே மூன்றாவது, இன்றைய கிறிஸ்து பிறப்பு செய்தி எப்பொழுதுமே கடவுளுக்காக நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவது முக்கியமான செய்தியை ஆண்டவர் தருகிறார். இதோ அப்பேற்பட்டவர்கள் முழு உருமாற்றம் பெறுவார்கள். டிரான்ஸ்பர்மேஷன். டிரான்ஸ்பர்மேஷன். எந்த டிரான்ஸ்பர்மேஷன்? இழந்து போன அந்த கடவுள் தன்மையை மீண்டும் பெறுவதே டிரான்ஸ்பர்மேஷன். நான் சொல்லல, இறுதியாக 2 வசனத்தோடு நாம் முடித்துக் கொள்வோம். முதலாவதாக சொல்லப்படுகின்ற இறை வார்த்தையை பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 3:18 பவுலடியார் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறார், அவரின் சாயலாக மாற்றம் அடைகிறோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு சொல்வோம், அவரின் சாயலாக மாற்றம் அடைகிறோம். அப்போ அன்பு மக்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் அப்பாடா நைட்டு பூசை முடிச்சுடா, காலையில் நம்ம வேலையை பார்ப்போம் என்றால் செயல்படுத்தவர்களாக இருக்க மாட்டோம். நாம் நகரவே மாட்டோம், உருமாற்றம் பெற மாட்டோம். ஆனால் இதை செய்தோம் என்றால் இறைவனின் சாயலாக மீண்டும் மாற்றப்படுவோம். அதுதான் கிறிஸ்துமஸ். அதுக்கு தான் இயேசு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏழையாக நமது மத்தியிலே பிறந்திருக்கிறார். அன்பார்ந்த இறை மக்களே, இறுதியாக ஒரே ஒரு வேண்டுகோள் நான் அடிக்கடி சொல்லுவது. இன்னைக்கு காலையில ஆல்ரெடி 12, இன்னைக்கு காலையில எனக்கு தெரிஞ்சு ஒரு 8-9 மணிக்கு நமது பகுதியில் இருக்கிற எல்லா மட்டன் கடையும் சிக்கன் கடையும் வழிந்து நிரம்பி காணப்படும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஊர்வன பரப்பன, நடக்காதவை, ஓடாதவை, ஒடியாதவை எல்லாம் எங்க இருக்கும்? இன்னைக்கு நம்ம வீட்டு டேபிள்ல இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு ஒரு சின்னதா ஒண்ணு செய்யுங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு ஒரு 1/2 kg வாங்கும் பொழுது இன்னொரு 1/2 kg வாங்கி உங்க பக்கத்து வீட்டுல ஏழையாக இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் கொடுத்து சொல்லுங்க, எங்கள் இயேசு பிறந்து விட்டார், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு உட்காருங்க. அதெல்லாம் வேணாம் ஃபாதர், நாங்களே வாங்குவோம், எங்க வீட்டுக்குள்ளே சமைப்போம், எங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடுவோம், அப்புறம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு நாளைக்கு ஆபீஸ்க்கு போவோம். அப்படியும் செய்யலாம், ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்துவின் உருமாற்றம் என்பது எனக்குள் அல்ல, அது பிறருக்குள் மாற வேண்டும். அந்த சிந்தனையோடு தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம்.